நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். For a change, இந்த பாட்டு விஜய் ஸ்வேதா பேசாம நாங்க 3 பேர் பேச போறோம். குமுதினி அழகா பாடுனீங்க. ரஹ்மான் சரோட one of the most beautiful compositions in the recent times. எனக்கு ஒரே என்ன தோணுச்சுன்னா இந்த மாதிரி பாட்டுலாம் என்னன்னா எனக்கு இதுல one aspect that I like about Vijay Prakash அவரோட singingல or be it even Shweta is that இந்த மாதிரி பாட்டுலாம் the melody line is so simple, you should own that song. I expected too much from you. அது also because நான் அந்த அளவுக்கு இவங்க இவ்வளோ அழகாக பாடி கேட்டிருக்கேன் இல்லையா, நம்மள we all heard that. Like they've owned the song. அது என்னமோ அவங்களோட சின்ன குழந்தை மாதிரி அதை வச்சு விளையாடுற மாதிரி விளையாடிருப்பாங்க ரெண்டு பேரும். You know, it is such a beautiful rendition. So you should always aim at doing it that well. And I think you will because you're a very talented singer and I think you will. It's just a matter of time. It was a very, very good effort. குமுதினி ரொம்ப அழகான பாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிற. நான் முதல்ல இடையில கொஞ்சம் நான் வருத்தப்பட்டேன்ல, இப்போல்லாம் ரொம்ப நல்ல சாங்ஸ் அவ்வளோ வரதில்லைன்னு. அது வந்து இட்ஸ் நாட் அப்படியே ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அன்னைக்கு எல்லா பாட்டுமே அப்படி ரொம்ப மியூசிக்கலாக வந்துட்டு இருந்து இன்றைக்கி அது ரொம்ப தேட வேண்டியதாக போச்சேன்னு அப்படி தேடி எடுத்த ஒரு ஜெம் தான் இந்த சாங்.
அழகா அதோட வேல்யூவை நீ ரியலைஸ் பண்ணி இந்த சாங் எடுத்திருக்கிறதுக்கு உன்னை நான் பாராட்டேன். அவ்வளோ எளிமை இந்த சாங், எளிமையாக ஒரு டியூன், ஒரு எளிமையான பின்னணியில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட உறவை பரிமாறிக்கிற மாதிரி ஒரு பாட்டு உருவாக்கணும்னா இதை விட பெட்டராக பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அக்கம்பனிமெண்ட், ஆர்கஸ்ட்ரேஷன்லாம் பாருங்கள். ஆர்கஸ்ட்ரேஷன் இஸ் நாட் அபவுட் கிராண்ட்னஸ். அந்த சாங்க்கு என்ன தேவைப்படுதோ அதை பண்ணியிருக்காருல, அந்த அழகை வந்து நீங்கள் ஆர்கெஸ்ட்ராவோட சேர்ந்து நீங்கள் பாடினது ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் நீங்கள் இதை விட சிறப்பாக பாடி நான் கேட்டது எனக்கு தெரியும். ஆடிஷனில் இருந்து நான் பார்த்துட்டு வரேன். குமுதினி வந்து இன்னும் சிறப்பாக நீ பாடியிருந்தேன். இதில் கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமாக சில வேலைகள்லாம் 2 பேரும் பண்ணிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் சிரமம், இன்னும் கொஞ்சம் கல்ச்சராக கொஞ்சம் நாள் ஆகும். ஓகே, காட் பிளஸ். இப்படி பாடின இந்த 2 சிங்கர்ஸை 2 பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இதை கேட்காம இருக்கலாமா நம்ம? தட் இஸ் இன்ஜஸ்டிஸ் டு குட் மியூசிக். ப்ளீஸ். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் இது பொண்ண, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் இது பொண்ண, இன்னும் பேசக்கூட தொடங்க என் நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல, இப்போ என்ன விட்டு போகாது என்ன விட்டு போகாது, இன்னும் பேசக்கூட தொடங்கற நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல, இப்போ மழை போல நீ வந்தா கடல் போல நான் நினைவேன், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நெல்லு பொண்ண. ஸ்வேதா மோகன். கடல் மாதாடையாக உயிரோடு உனக்காக காத்திருப்பேயா, ஏ கண்ணு ரெண்டும் மயங்குது உன்னிடம் சொல்லவே தயங்குது, நீ வந்து வந்து போய அந்த அலைகளை போல வந்தா கையில மாட்டிக்குவ வளையல போல, கண்ணு கேத்த அழகா வர காத்திரடா கொஞ்சம், உன்னை பாடிய தந்தாலும் தித்திக்குவே நெஞ்சம், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன, அவசரம் என்ன அவசரம் நெல்லு பொண்ண, நீய கண்ண போல இருக்கணும் என் பிள்ளைக்கு தகப்பனாவணும், அந்த அலையோரம் நம்ம பசங்க கொஞ்சி விளையாடணும், சொந்தமாக கிடைக்கணும் நீ சொன்னதெல்லாம் நடக்கணும், நம்ம உலகம் ஒண்ணு இன்று நாம் உருவாக்கணும். Wow! Beautiful. Thank you.